ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் சாம்பார். இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சேர்த்துருக்கேன். தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/2 கப்பு, முருங்கைக்காய் 2, கத்திரிக்காய் 3, மாங்காய் 1 கப்பு, தக்காளி 2, வெங்காயம் 1, தனியா பொடி, மிளகாய் பொடி சேர்த்தது 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பூண்டு பல் 13, கருவேப்பிலை சிறிது, கடுகு, சீரகம், உளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், ஒரு குக்கரில் கழுவி வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க, தக்காளி, மஞ்சள், பூண்டு பல், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு. எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பேன் வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். முருங்கைக்காய் இதையும் வெங்காயத்து கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. தனியா பொடி, மிளகாய் பொடி சேர்த்ததை போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி, மசாலாவை முருங்கைக்காய் கூட நல்லா சேர்த்துடுங்க. அது கொஞ்சம் வதங்கினோன்னு தான் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு காய் வேகணும். கல்லுப்பு தேவையான அளவு, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 முருங்கைக்காய் வெந்ததும் அதில் கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. மூடியை போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. கத்திரிக்காய் வேகணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் வெந்ததும் மாங்காயை சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க. மத்து வச்சு கூட மசிச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி மேஷர் வச்சு கூட மசிச்சுக்கலாம். பாருங்கள், காய்ங்கெல்லாம் வெந்துடுச்சு. மசிச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க.
கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் உப்பு எல்லாம் ஊறிக்கும். கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க. சுவையான சாம்பார் ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.